ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கொரியன் ஆட்டோமேக்கரான ஹிண்டாய் அண்ட் கியா. ஆல்ரெடி நம்ம ஹிண்டாயோட கார் லிஸ்ட்டை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதோட சிஸ்டர் பிராண்டான கியாவோட கார் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கியா காரோட லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். கியாட்ட என்னென்ன இல்லைன்னா ஹேட்ச்பேக் இல்லை, அப்புறம் செடான்ஸ் இல்லை, அப்புறம் வந்து எஸ்யூவி இல்லை. நம்மளோட கியாவில் வந்து என்னென்ன இருக்குன்னா காம்பேக்ட் எஸ்யூவி இருக்குது, அப்புறம் வந்து மிட்சைஸ் எஸ்யூவி இருக்குது, அப்புறம் எம்பிவி இருக்குது. காம்பேக்ட் எஸ்யூவியில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கியா சொன்னட். உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் அதோட பிக்சர் இருக்கும். அதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 lakhsலேருந்து 17 lakhs வரையும் போகும் அதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ். அப்புறம் இதுக்கடுத்து மிட் சைஸ் எஸ்யூவின்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ் இருக்குது. செல்டாஸ் வந்து நம்ம ஹிண்டாய் கிரிட்டாவோட காம்பீட் பண்ணுது. செல்டாஸ் வந்து கிரிட்டாக்கு அடுத்து. கிரிட்டா ஃபஸ்ட்டில் என்ன போல இருக்குன்னா செகண்ட் வந்து நம்ம செல்டாஸு, தேர்டு கிராண்ட் மெட்டாரா, அப்புறம் ஃபோர்த்து ஹை ரைடர், அந்த மாதிரி தனித்தனியாக வரும். ஆனால் ஃபஸ்ட்டு கிரிட்டா, செகண்ட் செல்டாஸ். கிரிட்டா வந்து அதே கிரிட்டா மாதிரியே தான் செல்டாஸ் இருக்கும், செல்டாஸ் மாதிரியே தான் கிரிட்டா இருக்கும். இப்போ கியாவும் ஹிண்டாயும் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் கன்சர்ன் மேலே. இப்போ ஹிண்டாய் வெனியூ வந்து இங்கே சோனட் மாதிரி இருக்கும், அப்புறம் இங்கெல்லாம் செல்டாஸ் வந்து கிரிட்டா மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மிட் சைஸ் எஸ்யூவி. இப்போ நான் அவங்களோட சொல்லிட்டேன், மேலே வந்து கியா செல்டாஸோட இமேஜ் காமிக்கும். அதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 13.5 lakhsலேருந்து 23 lakhs வரையும் அதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வருதுங்க கியா செல்டாஸோடது. இப்போ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அது கியாவோட எம்பிவிங்க. எம்பிவி வந்து நம்மளுக்கு நீங்களே ஸ்க்ரீனில் மேலே பார்ப்பீங்க. கியா கேரன்ஸ் இருக்குது. கியா கேரன்ஸ் வந்து சூப்பராக சேல் ஆகுது. அது எதோட காம்பீட் பண்ணுதுன்னா நம்ம எர்டிகா, அப்புறம் XL6 அதோட காம்பீட் பண்ணுது. பட் XL6ல் இல்லாத ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. XL6 வந்து அதோட லுக்கு வந்து நல்லாயிருக்கும், பட் பவர் இருக்காது, ஃபியூச்சர்ஸ் இருக்கவே இருக்காது. ஏன் ஒரு மெயினாக ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் கூட இல்லைங்க. அது ஒரு 18 lakhs போட்டு அந்த காரை வாங்குகிறோம். அதோட ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் இல்லை. 360 கேமரா இருக்குது. 360 கேமராவுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 17 lakhsலாம் அது வந்து அவ்வளோ ஒர்த்தாக சொல்ல முடியாது. ஆனால் கியா கேரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 21 lakhs வரையும் போகுது. அதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் அதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று நான் ஹிண்டாய் கார் லிஸ்ட்டோட போட்டிருந்தேன்ல, அதில் வந்து நான் உனக்கு வந்து எஸ்யூவியில் வந்து அல்கசாரை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஓகேவா? அல்கசாரோட வந்து அதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 lakhsலேருந்து 23 lakhs வரையும் அல்கசாரோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வருங்க. அப்புறம் நம்ம கியாவில் வந்து அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்னிவல் இருக்குங்க. கார்னிவல் வந்து அது இன்னும் சேல் ஆகுதா அது ஒரு டவுட்டு தான். அது ஒரு 9 seater, பட் சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்கும், லக்ஸுரியஸாக இருக்கும். நம்ம வெல்ஃபேர் இருக்குல்ல, வெல்ஃபேர் மாதிரியே தான் இருக்கும், பட் இது அதோட காஸ்ட்டு கம்மி. இப்போ இது 50 lakhs வருங்க. கியா கார்னிவல் வந்து 50 lakhs. ஓகேவா? அதுலேயே ஏகப்பட்டது இருக்குது, ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன், பேனரோமிக் சன்ரூஃப், ஈச்சி சன்ரூஃபுங்க. இப்போ தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சன்ரூஃப், அப்புறம் பின்னாடி உட்காந்துருக்கும் உங்கள் ஒரு சன்ரூஃப் தனித்தனியாக இருக்கும். அப்புறம் வெண்டிலேட்டர் சீட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது நிறையா இருக்குங்க. இப்போ இந்த கியா எப்போ வந்தாங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் 2018 தான் வந்தாங்க. அப்போலேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அதோட சேல்ஸ் பக்காவாக இருக்குங்க. நம்ம ஹிண்டாய்க்கு அடுத்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மாருதிங்க, செகண்ட் ஹிண்டாய், தேர்டு டாட்டா, 4th மஹிந்திரா, 5th ஹிண்டாய், 5th கியா, அப்புறம் 6th வந்து ஹோண்டா. ஓகேவா? கியா வந்து அப்படியே ஹிண்டாய் மாதிரி தான். நான் ஹிண்டாய்க்கு என்னென்ன சொன்னேனோ அதே தான் நம்ம கியாவுக்கும் பொருந்தும். கியாவில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து அதே தான் ஹிண்டாய் சொன்ன மாதிரி தான். பில்டு குவாலிட்டி வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருக்கும். ஆனால் ஓகே, ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும். அப்புறம் அதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ். ஆனால் சொல்ல மறந்துட்டேன். ஆனால் ஹிண்டாயோட கியாவில் வந்து ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் கியாங்க. இதுக்கடுத்து வேற ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் கார் ஆட்டோ. தேங்க்யூ.